ஒரு எஸ்பிஐலையோ இல்லைனா ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ மாதிரியான ஒரு பேங்க்லையோ கண்டிப்பாக எல்லாரும் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம். இல்லை ஐஓபி இந்தியன் பேங்க் நமக்கு தெரிஞ்ச பேங்க்கில் வச்சுருக்கோம். கண்டிப்பாக பேங்க்கில் வந்து ஒரு பெரிய பணம் வச்சுருக்கோம். யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டோம். எனக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வேணாம், ஸ்டாக் மார்க்கெட் வேணாம் அப்படின்றத நானும் அதை பற்றி இதில் சொல்ல போகிறேன். இப்போது 6.5% இது போனால் ஒரு 7.5%. பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாருமே வச்சுருப்போம். கண்டிப்பாக பேங்க்கில் வந்து ஒரு பெரிய பணம் வச்சுருப்போம். யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டோம். அது வந்து எவ்வளோ ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 9%. நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போது 6.5% மிஞ்சி போனால் ஒரு 7.5% கிடைக்குது. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா மேபி இன்னொரு 1% போகலாம், இல்லை 1.5% போகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்? இதுக்காக ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட ஹிஸ்ட்ரி என்ன, ஃபியூச்சரில் அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அண்ட் லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு எஸ்பிஐலையோ இல்லைனா ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ மாதிரியான ஒரு பேங்க்லையோ கண்டிப்பாக எல்லாரும் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்போம். இல்லை ஐஓபி இந்தியன் பேங்க் நமக்கு தெரிஞ்ச பேங்க்கில் வச்சுருப்போம். இதை விட்டுட்டு எஃப்டிக்காகன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது நிறைய பேர் பண்ண மாட்டோம். அண்ட் அதில் ட்ராபேக்ஸ் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம்? உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, எஃப்டி மெச்சூர் ஆகுது அப்படின்னும் போது சேஃபான வழி, எனக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேணாம், ஸ்டாக் மார்க்கெட் வேணாம் அப்படின்றீங்களா? நானும் அதை பற்றி இதில் சொல்ல போகிறது இல்லை. சேஃபாக எதில் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்சிடி, நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர். நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 9 to 10% வரைக்கும் கொடுக்கும். சில ஃபண்ட்ஸ் சில கம்பெனிஸ் வந்து இன்னும் அதிகமாகவே தருவாங்க. யார் இதை என்சிடி இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னா ஃபினான்ஸ் கம்பெனிஸ். இந்த ஹவுசிங் ஃபினான்ஸு, முத்தூட் ஃபினான்ஸு, எடல்வைஸ் வந்து இப்போ நெடோன் மாறிடுச்சு. அப்புறமா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் வந்து இப்போ அவங்க சமன் கேபிட்டல் பேர் மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட லாங் டேர்ம் தேவைக்காக என்சிடி பேப்பர்ஸ் இஷ்யூ பண்ணலாம். ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட். இப்போ பேங்க் எப்படி 1 லட்ச ரூபா வாங்கிட்டு உங்களுக்கு 7% அப்படின்னு சொல்கிறாங்களோ, இந்த மாதிரி கம்பெனிஸும் உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து மந்த்லியோ ஆனுவலாவோ இல்லை கியூமுலேட்டிவ் 3 ஆப்ஷனில் உங்களுக்கு தரேன். அது வந்து 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், சில கம்பெனிஸ்லாம் 10 வருஷத்துக்கும் தருவாங்க. ஃபிக்ஸடாக ஒரு 10 வருஷத்துக்கு நமக்கு பணம் வருது அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நிறைய பேர் இதை ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அட்வான்டேஜ் என்னென்னா அதிக ரிட்டர்ன்ஸ். எஃப்டி 7.5%, இவங்க வந்து 9.5% 10% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃபிக்ஸடாக அதிக ரிட்டர்ன்ஸ் ஈஸியாகவே கிடைக்கும். கிரெடிட் ரேட்டட், செக்யூர்டு அண்ட் கிரெடிட் ரேட்டிங்கும் வந்து ஒரு சேஃபான கிரெடிட் ரேட்டிங் இருக்குது. AA, AAA இருக்குன்னா தாராளமாக இந்த மாதிரி என்சிடி ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் பாண்ட்ஸ் ஆர் ப்ரைவேட் பாண்ட்ஸ். இது வந்து கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும். தெலுங்கானா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் பப்ளிக் கம்பெனி தான். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை நிறைவேற்றுறதுக்காக தனியாக ஒரு ஸ்டாண்ட் அலோன் கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது சாவரன் கேரண்டட், ஏன்னா தெலுங்கானா கவர்மெண்ட்டோடது. இந்த கம்பெனி இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கூப்பன் வந்து 9.35%. ஏன்னா அவங்களுக்கு பணம் வேணும்னு அதிகமாக கொடுக்குறாங்க. ஒன்ஸ் அந்த பணம் வர ஆரம்பித்த பிறகு மேபி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையலாம். எக்ஸிஸ்டிங் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோ இல்லை உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கான பாண்ட்ஸ்லாம் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் கிடைக்கும். அதெல்லாம் ஆவரேஜாக ஒரு 8.5லேருந்து 9% தான் இருக்கும். பேஸ்ட் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற இறங்க கிடைக்கும். இது வந்து பாண்ட்ஸ். பாண்ட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், மோஸ்ட்லி ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் தான் கிடைக்கும். சாவரன் கேரண்டட், நீ பயப்படவே வேணாம். குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் லாஸ்ட் இயர் இப்போ 3 வருஷம் பாண்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா தேர்ட் இயர் வந்து எவ்ரி குவார்ட்டர் கேபிட்டலோடு சேர்ந்தே உங்கள் பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். இந்த என்சிடியும் பாண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸடாக உங்களுக்கு பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். அந்த டைம் பீரியட் முடியுது 3 இயர்ஸ், 2 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ்னால் ஃபுல் மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். இதுதான் இதில் அட்வான்டேஜ். மூணாவது ஆப்ஷன் கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட். அதாவது பேங்க்ல கொடுக்குற டெபாசிட் வந்து உங்களுக்கு 7.5% அப்படின்னா இந்த கார்ப்பரேட் டெபாசிட் 8லேருந்து 8.5% வரைக்கும் தருவாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா 1 இயர், 2 இயர், 3 இயர், அந்த 5 இயர் வரைக்கும் இவங்க டெபாசிட்ஸ் வாங்குவாங்க. இந்த 5 இயர் டெபாசிட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு 1.5லேருந்து 2% அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனிஸை நம்பி 5 இயர்ஸ் போடுறவங்க கம்மி, ஒரு 2-3 இயர்ஸ் போடுவாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1-1.5% கிடைக்கும்ன்றதுக்காக. இப்போ ஒரு 5 இயர்ஸ் போடுறாங்கன்னா இப்போ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா 9.4% வரைக்கும் தராங்க. அவங்க ஆட் பண்ணுற ஏன் 9.4 எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் பர்சன்டேஜ் ஒன்று, அது மட்டும் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்தோன்னா எக்ஸ்ட்ரா 0.35%, அதுவும் உமன் இன்வெஸ்டர்ஸாக இருந்தாங்கன்னா இன்னொரு 0.5%. இந்த மாதிரி ரீசனுக்காக மேக்ஸிமம் 9.4% வரைக்கும் 5 இயர்ஸ் டெபாசிட்டுக்கு அவங்க தராங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நிறைய பேர் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் வந்தால் நல்லது, சேஃபான கம்பெனிஸில் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3 ஆப்ஷன்ஸில் நீங்கள் எதை வேணால் தேர்ந்தெடுக்கலாம், உங்களுக்கு ஃபிக்ஸடாக கிடைக்கும். எதுக்கு நான் இந்த மாதிரிலாம் போடணும், ஏன் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிட்டே போகுது, இது எனக்கு புரியவே இல்லையே,
நான்லாம் எங்கள் அப்பா 9% போட்டாங்க, எங்கள் தாத்தா 10%, 12%லாம் கிடைச்சது சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து மார்க்கெட் லிங்க்டு. மார்க்கெட்னா ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்ல, டெட் மார்க்கெட் அப்படின்றது அதுவும் பெருசு. இப்போ 1960s 70ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 3% 4%லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சது. 80ஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் பெர்சன்டேஜ் 7, 8% தாண்டி இன்னும் அதிகமா இருந்தது. 2000, 2005, 6 பீரியட்லாம் 11, 12% வரைக்கும் போச்சு. ஸோ இந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஒவ்வொரு நாட்டிலயும் இருக்கும். இந்தியாவிலயும் இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமா இருந்ததுனால, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஜாஸ்தி. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கும்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டும் ஜாஸ்தியா இருந்தது. பேங்க் லோன் யாராவது போறாங்கனாலும் ஜாஸ்தி. ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் 11, 12%, 13%லாம் இருந்திருக்கு. என் ஃப்ரெண்டெல்லாம் ஹோம் லோன் வந்து 11.5% பல வருஷமா கட்டி, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கலான்னு சொன்ன பிறகு நேர்ல போய் ஒரு 2%க்கு மேல குறைஞ்சது. இன்ட்ரெஸ்ட் ரேட் பயங்கரமா குறைஞ்சது. இன்ட்ரெஸ்ட்டும் பயங்கரமா குறைஞ்சது. ஸோ இதெல்லாம் நெறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆட்டோமேட்டிக்கா குறையுது. நான் சொல்றது ஒரு 10 இயர்ஸ் முன்னாடிலாம் உங்களுக்கு நீங்களா போய் பேங்க்க விசிட் பண்ணா மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்க. ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட். சரி, இப்ப பேக் டூ பேங்க் எஃப்டி ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2012, 13லேருந்து 2004, 5ல ஆர்பிஐ ஒரு அஜெண்டா என்ன கிரியேட் பண்ணாங்கன்னா, நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட்ட 4-6% அதாவது 4%லேருந்து +or-2ல வச்சிருக்கணும் அப்படின்றது தான். ஸோ மேக்ஸிமம் லிமிட்டே 6%ன்னும் போது அதை நோக்கி அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. 2008, 9 மார்க்கெட் கிராஷ் யூஎஸ்ல லெமன் கிரைசிஸ் வந்ததுனால அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் லாஸ்ட் 10 இயர்ஸா அவங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிக்கிட்டே வராங்க. பட் இன்ஃப்ளேஷன் எப்பயும் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட், அதாவது ஃபுட் இன்ஃப்ளேஷன் டபுள் டிஜிட்ல இருந்து இப்போதான் வந்து 9% கம்மியாக இருக்கு. ஸோ போக போக இந்தியாவிலையும் இன்ஃப்ளேஷன் ரேட் இன்னும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுமானா கண்டிப்பாக குறையும். ஏன்னா யூஎஸ் மாதிரி டெவலப் கண்ட்ரீஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0-2% தான் பல காலமாக இருந்தது. லாஸ்ட் 40 இயர்ஸ் கழிச்சு இந்த கோவிட்னால தான் யூஎஸ்ல இன்ஃப்ளேஷன் 3-4%க்கு மேலே போய் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரொம்பவே 4-5% வரைக்கும் போச்சு. அது வரைக்கும் இந்த லாஸ்ட் 40 இயர்ஸ் தான் ஒரு பெரிய ஜென்ரேஷனு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இவ்வளோ இன்ஃப்ளேஷனாக பார்த்ததே இல்லை. அதாவது ₹1 வித்த பொருள் ₹2 விற்குது. திடீர்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணாங்க. இந்தியாவும் டெவலப் கண்ட்ரியாக மாறுறதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகலாம். அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இன்னும் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ நான் இன்னமும் பேங்க் எஃப்டி மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்றவங்க, போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும்தான் பண்ணுறேன்றவங்க இந்த மாதிரி என்சிடி ஆப்ஷன்ஸு, கார்ப்பரேட் டெபாசிட்ஸோ இல்லைனா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இல்லை ப்ரைவேட் பாண்ட்ஸ் கன்சிடர் பண்ணுங்கள். கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். இது நீங்கள் ஈக்விட்டியில் போடுறத விட ரிஸ்க் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் டு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை ரீச் அவுட் பண்ணுறோம். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை சஜஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.